மட்டன்ல பிரியாணி அதாவது 1:1.25 ஒன்னுக்கு ஒன்னே இல்ல. ஓகே. அதாவது நம்மளுக்கு மட்டன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே. மட்டன்ல பிரியாணி, சிக்கன்ல சுக்கா, அல்டிமேட் வந்து சிக்கன் லெக் பீஸ் தான். செம ஜூஸியா இருக்கு. லைவ் பிரிண்ட் எல்லாத்துக்கும் லைவ் பிரிண்ட்டை வந்து போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த இது வந்து ரொம்ப செலிப்ரேட்டாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் அது நம்ம ரெகுலராகவே நம்மளோட ஸ்பெஷலில் அந்த லைவ் பிரிண்ட் கொடுக்குறது அதை கொடுத்துட்டோம். ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம பிபிஜி கிராண்டில் ஒரு சூப்பர் வெட்டிங் பண்ண போகிறோம். எஸ், அனீஸ் கிளாஸ் ஹவுஸ் ரஷீத் பாயினுடைய பிள்ளையோட கல்யாணத்தை தான் வந்திருக்கோம். பிள்ளையோட கல்யாணத்தை வந்து சீரும் சிறப்புமாக பண்ணணுன்னா ஒரு 3 நாளாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஹல்தி, மெஹந்தி அண்ட் நிக்கா, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் இருக்குது. நம்ம 3 ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறது வந்து பொண்ணோட அண்ணன் அர்ஷத் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயதார்த்தமே நம்ம தான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணோம். அது சிம்பிளாக இருந்ததுனால பண்ணிட்டோம். பட் கல்யாணத்துக்கு டெக்கரேஷனு, ஃபோட்டோகிராஃபி, ஃபுட்டு, டெக்கரேஷனு எம்டி டெக்கர்ஸு அனீஸ் சொல்ல வேண்டியதே இல்லை, வேறு லெவலு. காமில் ஃபுட்டு வந்து லிம்ரா கேட்ரிங் காமில். ஃபுட்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். ஏன்னா நல்லா அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. ஃபுட்டோட குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டியதில்லை. நேற்று நம்ம வந்து சின்னதாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். பரோட்டா, பத்திரி, நூல் புட்டு, மலபார் பிரியாணி நேற்று, அதாவது மெஹந்தி செம கிராண்டாக முடிஞ்சிருச்சு. மெஹந்தியோடதை நான் காட்டல, பட் வெட்டிங்கோடத ஓவராலாக யாரெல்லாம் வந்திருக்கான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஜூஸ்லேருந்து ஆரம்பிப்போம் வாங்க. ஒரு வழியாக ஜூஸ் கிடச்சிருச்சு. செம க்ரௌடு, வந்தோடனே க்ரௌடு ஜாஸ்தியாச்சு. கிரேப் ஜூஸ் நைஸ். ஆக்சுவலாக ஜூஸ் குடிச்சோன்னா அடுத்து ஃபுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நேராக லிம்ரா கேட்ரிங் காமில்ட்டே கேட்டுருவோம். வேலை நடந்துட்டுருக்கு, வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம். காமில் எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? அப்படி போயிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக காமிலை பற்றி நான் சொல்லிட்டு ஆல்ரெடி லிம்ரா கேட்ரிங் காமில் தான் இன்னைக்கு வந்து ஈவென்ட் பண்ணுறாங்க. நேற்று ஃபுட்டு வந்து நம்மளை 10 பரோட்டா, பத்திரி, இடியாப்பம், அப்புறம் மலபார் பிரியாணி, தலச்சேரி பிரியாணி ப்ளஸ் அந்த சில்லி சிக்கனு, தலச்சேரி பிரியாணிலையும் இந்த கிரேவி வேற லெவல் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரெட் அல்வாங்க. சரி, பிரெட் அல்வா. அதுக்கப்புறம் லெக்ல வந்து ஃப்ரை நம்ம கொடுக்குறோம். லெக் ஃப்ரை தந்தூரி கிடையாது, லெக்ல நம்ம ஃப்ரை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெப்பர் கிரேவி, செமி பெப்பர் கிரேவி, அது வந்து நம்ம சிக்னேச்சர் டிஷ். சிக்கன்ல அதுக்கப்புறம் சீரக சம்பா மட்டன்ல பிரியாணி அதாவது 1:1.25 ஒன்னுக்கு ஒன்னு இல்ல. ஓகே. அதாவது நம்மளுக்கு மட்டன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். அதுக்காக நம்ம இதை பண்றோம். ஓகே, காமில் உங்களை பத்தி ஷார்ட்டா சொல்லுங்க. எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நம்ம ஆல்மோஸ்ட் 12 கிராஸ் இப்ப 13 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. வந்திருக்கோம், ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். 13 இயர்ஸா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். அதனால மேக்ஸிமம் குவாலிட்டியா நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. ஓகே, மற்றபடி ஓகே சூப்பர். சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பெரும்பாலும் முஸ்லீம் கல்யாணம்னாலே மட்டன் பிரியாணி தான் வருவாங்க. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 1:1 ரெகுலர் ஒரு இது. 1:1.25 போடுறப்போ அதோட இது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. 1:1 போடுறது போதுமானது தாங்க. ஆனா என்னன்னா நம்ம இப்ப அதாவது நம்ம செஃப் வந்து குக் பண்ற ஸ்டைல்ல அது அவங்க ஓவரா ஸ்பீடா குக் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா கொஞ்சம் உடைஞ்சிரும். உடைஞ்சு கரைஞ்சதுன்னா அதோட ஃபிளேவரும் நல்லா தான் இருக்கும். ஆனா பீஸ் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த 1.25 போடுறப்போ கறி கிடைக்கும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஒரு 50 கிராமுக்கு மேல இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பீஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் உடையாது. மேக்ஸிமம் அந்த 50 கிராம் நம்ம 50 to 60 கிராம் இருக்கும்போது பீஸ் வந்து உடையாது. வேகிறதும் அந்த பதமா வெந்துக்கும். அதெல்லாம் ஒன்று இருக்கு. சூப்பர். நம்மளோட ஸ்பெஷல்னு சொல்லி நீங்க கோயம்புத்தூர், போத்தனூர் சைடு இருக்கும். போத்தனூர் இல்லாம நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, லாஸ்ட் வீக் கரூர், அதுக்கு முன்னால ஒசூர், கண்டினியூ ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஒரே கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி நம்ம இல்லைங்க. சூப்பர்.
பரப்பளவில் ரவுண்ட் அடிக்கணுங்கிறது நம்மளோட ஒரு ஆசை. அதனால எல்லா பக்கமும் நம்ம போய் அவங்களோட ஒரு சஜஷனும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதனால நம்ம புது புது வெரைட்டிக்கு நம்ம தள்ளப்படுறோம். சூப்பர். ஆக்சுவலாக காமில பொறுத்த வரைக்கும் காமிலோட அப்பா பிஸ்னஸ் தான் வந்து லிம்ரா, கரெக்ட் தானே? அப்பா ஆரம்பிச்சது. அவரை பற்றி சொல்லுங்களேன், அவர் எப்படி இந்த ஃபீல்டு வந்து? அதாவது நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்ததுங்க. அதாவது சர்வீஸு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சர்வீஸ்லேருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொன்றா கற்று அதனால என்ன அடிப்படை தேவைங்கிறது வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும், ஈஸியாக இருக்குன்னு தெரியும். ஆனால் ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப ஹார்டானது, கஷ்டமானது. வந்து பார்த்தா தான் தெரியும் அது ரிஸ்க் எவ்வளோ இருக்குங்கிறது உள்ள இருக்குங்கிறது. ஏன்னா ஆக்சுவலாக அந்த சர்வீஸில் தான் தெரியும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன எப்போ தீரும், எப்போ வந்து கூட்டம் ஏறும், அப்படி அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதும் தெரியணும்ல. ஆமாங்க. அதாவது இப்போ நம்ம பெரும்பாலும் ஒரு சில அவுட்ரு ஊருக்கெல்லாம் போயிட்டோம்னா மேக்ஸிமம் எல்லாருமே நிற்க டயத்தில் எல்லாமே அட்டன் ஆயிடுவாங்க. ஓகே. கோயம்புத்தூர் பெல்ட் பொறுத்த வரைக்குமே அப்படி அட்டன் ஆக மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஆஃப்டர் நிக்கா 2 மணிக்கு மேல தான் கூட்டமே வரும். 1:30க்கு மேல வரனால அந்த கிளையண்ட்னால வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. புரியுது. ஆனா தோராயமா நாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ப்ரீ பிளான்டா தான் இருப்போம். இந்த பெல்ட் இந்த சர்க்கிள் இப்படி வரும், மேட்டுப்பாளையம்னா இது இப்படி வரும், திருப்பூர்னா இப்படி வருங்கிறது நாங்க ஏற்கனவே கெஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். சூப்பர். இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. என்னமெல்லாம் உங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, என்ன எதிர்பார்த்திருக்காங்க? அதாவது நம்மளோட சர்வீஸ் நேத்துல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நேத்து லஞ்ச்ல இருந்தே அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அவங்களோட வெல்கம்ல அவங்க பிஸியா இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இது ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. அர்ஷத் வந்து பயங்கரமா எதிர்பார்த்திருப்பாங்க. உங்கள்ட்ட என்னமெல்லாம் எதிர்பார்த்தா? நம்பிக்கை தான். எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, குறை இல்லாம பண்ணி. சூப்பர். நீங்க அதை குறை இல்லாம பண்ணீங்க, நாங்களும் அந்த குறை இல்லாம வீடியோ எடுத்து தரோம், ஃபுட்டு சாப்பிட்டு பார்க்குறோம். தேங்க்யூ. ஆக்சுவலாக லிம்ரா கேட்டரிங் காலையிலே நம்ம கேட்டுட்டோம். அவங்க 1க்கு 1.25 அந்த ரேஷியோ சொல்லியிருந்தாங்க. காமில் ப்ரோ நீங்கள் சொன்ன அந்த காலையில் சொன்ன ரேஷியோ வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரியே அந்த பீஸ் வந்து செம சூப்பராக இருக்குது. அதிகமான பீசஸ் இருக்குது, இருக்கணும் இல்லையா? வரவங்க என்ன பிரியாணி, அதை விட என்ன சொல்கிறாங்கன்னா சர்விங் வந்து உங்களோட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது இலையிலேருந்து குறையவே விடுறதில்ல, குறைய கேட்டுருக்கீங்க. அதுதான் உங்களோட இன்னைக்கு ப்ளஸ் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக காமில் பயங்கர பிஸியாக இருக்காரு. அதுக்கு இடையில நம்மளுக்கும் வெரைட்டிஸ் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. மட்டனில் பிரியாணி, சிக்கனில் சுக்கா, அல்டிமேட் வந்து சிக்கன் லெக் பீஸ் தான். செம்ம ஜூஸியாக இருக்குது. ஐ லைக் இட். பிரியாணி கூட அந்த ஃப்ளேவர், பிரியாணி தானே, பாய் வீட்டு பிரியாணி, வேற என்ன சொல்ல. சொன்ன மாதிரியே அந்த கறியெல்லாம் பஞ்சு மாதிரி வேக விட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? கறியை மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். டெம்டிங். கறி மட்டுமே சாப்பிட்றப்போ அந்த ஃபீல் வேற. பிரியாணி காரத்தோட இந்த ஸ்வீட்டு அதுதான். பிரெட் அல்வாவுமே ரெகுலர் பிரெட் அல்வா மாதிரி இல்லாமல் செம சூப்பர். நெய்யெல்லாம் நீட்டாக அளவாக போட்டு, கறி தாங்க எனக்கு எங்கிட்ட பிடிச்சதே. கறி இன்னைக்கு வந்து செம சூப்பர் ஃப்ளேவர், ஜூஸியாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்கும், உங்களுக்கு டெம்ட் ஆகும்ல. இன்னத்த பாய் வீட்டு பிரியாணி சூப்பர், அதுவும் லிம்ரா காமில் வீட்டு பிரியாணி. ஐயா எஸ், ஒரு வழியாக ஈவெண்ட் வந்து ரஷீத் பாய் என்னுடைய ஈவெண்ட்டு. அவங்க பொண்ணு கல்யாணம், நான் முதலே சொல்லியிருந்தேன், அனீஸ் கிளாஸ் ஹவுஸு.
லைவ் பிரிண்ட்டு எல்லாத்துக்கும் லைவ் பிரிண்ட்டை வந்து போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த இது வந்து ரொம்ப செலிப்ரேட்டாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் அது நம்ம ரெகுலராகவே நம்மளோட ஸ்பெஷலில் அந்த லைவ் பிரிண்ட் கொடுக்குறது அதை கொடுத்துட்டோம். டீம்பினாலே அது ஒரு முக்கியமாக நம்ம நிறையா ஃபங்க்ஷனில் வந்து ஃபோட்டோகிராஃபி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். அந்த க்ரைட்டீரியாவுக்கு கரெக்டாக டைமுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்து டைமுக்கு வந்தாங்க பொண்ணு. இன்னைக்கும் சரி நேற்றும் சரி எங்களுக்கு வெட்டிங் அண்டு மெஹந்திக்கு சூப்பர் கோஆர்டினேஷனு, செம்ம அவுட்புட். எங்களுக்கு வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டு. பிவிஜி அஃப்கோர்ஸ் நம்ம சொல்ல வேண்டாம், எப்போவுமே நம்மளுக்கு கிராண்டாக ஒரு அவுட்புட்டு கிடச்சிரும். அதே மாதிரி ஃபுட்டு வேறு மாதிரி எல்லா சைடுந்துமே நல்ல ஃபீட்பேக்கு. ஃபுட்டாக வந்து அல்டிமேட் பண்ணிட்டாங்க. டெக்கரு அனீஸு எம்டி டெக்கரேஷன் சொல்லணுமா வேறு மாதிரி நம்ம இருக்கிற பட்ஜெட்டுக்கு வச்சு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டு கொடுக்குறது வந்து அன்னீஸு. நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சட்டில்டாக வெளியிருக்கிற என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள ஸ்டேஜு எல்லாமே, பொண்ணு உட்கார்றதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டேஜ் எல்லாமே வந்து அப்படி சட்டில்டாக நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அனீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அது அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஓவரால் ஃபீல் ஹாப்பி. மாப்பிள்ளை வீட்டுக்கு செய்கிற சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையுமே அர்ஷத் வந்து பார்த்து செஞ்சு பட்டையை கிளப்பிட்டான். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்தியாக ஒரு ஹாப்பியான ஒரு இது. ஒரே ஒரு குறை என்னென்னா கப்புள் ஷூட் கிடைக்கல. அதை முடிஞ்ச அவுட்டோரில் எடுத்து மேட்ச் பண்ணி இது பண்ணிக்கிறோம். இது மாதிரி நிறைய வெட்டிங் சார்ந்த அப்டேட்டுக்கு நம்ம பேஜ் யூடியூப் ஷான்பி பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பை.